78 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறாங்க அத்தையும் ஆயாவும். காசு கத்தையன்றாங்க. மொய்யா கம்மல் காட்டு, கம்மல் காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஜெசிதாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கம்மல். கோலம் போட்டாரு. காலையில தூங்கி எழுந்தோமா டக்கு டக்குன்னு வீட்டு வாசல்லாம் பெருக்கணுமா அப்படின்னு இருக்கணும். தூங்கி எழுந்து 8 மணிக்கு எழுந்து வர நீ டீலாம் குடிச்சிட்டு வரோம் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனாக ஈவினிங் வைப்பாங்களா, ஒரு 6 மணி போல் வைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதியமே ஆஃப்டர்நூன் வச்சிருக்காங்க. ஸோ காலையிலே பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறாங்க, அம்மா வந்து சாப்பாடு செய்கிறாங்க. அப்போ குட்டி பொண்ணு மேய்க்கிறாரு. குட்டி பொண்ணு காலையிலேருந்து சேட்டை பண்ணின்னு இருக்காரு. ஆமாம், அவரு எங்கள் அப்பா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு கிடக்குறாரு அவரு. அதனால ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துன்னு இருக்கோம். பாரு பாரு பாரு. ஜஷிதா 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 பொம்மை கொஞ்சம் வா அப்பா காவை பேபி. கரடி பொம்மை வாங்கி வந்து வாயை கடிச்சிட்டா பேபி. இந்த கரடி பொம்மை வாயை கடிச்சிட்டுக்கிறா. அங்க பாருங்க. அது நல்ல லப்பர் மாதிரி இருக்கா, அதை எடுத்து விளையாடின்னு இருக்கா அவ. இப்போ வாசல பெருகி அழகா என் கைவரிசையை காட்ட போறேன் பாரு. கோலம் போட போறேன். பாப்போம். அழகாலாம் இல்ல, கோலம் போடுவா அவ்வளவுதான். ஜஷிதா ஜஷிதா விளையாடுவாரு. கொய்யா மரம் வளருது நம்மகிட்ட வாசல்ல. கொய்யா மரம் மட்டுமா? இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், கத்தாழை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துருக்கு. அம்மா வச்சது பேபி. இது கொய்யா மரமா? ஆமா, இது தானும் வளருதுன்னு நினைக்கிறேன். வா என்னம்மா வா. கட்டத்தோடப்பம் வச்சு பெருக்கணுமா குனிஞ்சு நல்லா. சுஷிதா அம்மா ஒழுங்கா பெருக்குறாங்களா பாரு. பெருக்கலன்னா ஒழுங்கா பெருக்க சொல்லு. சொல்லு அம்மா கிட்ட சொல்லு. ஆமா ஒழுங்கா நல்லா குனிஞ்சு நல்லா பெருக்க. நீட்டு தோட்டப்பம் வச்சிருந்தேன், அதால பெருங்க குப்பை போகுது. இந்த தோட்டத்தால பெருங்கன்னு இதை கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா தரையில கையால கூட்டி பெருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா குனிஞ்சு பெருக்குனா என்ன இது, என் முகத்தில் ஏதோ நீர் வடிகிற மாதிரி இருக்கிறது. வேர்வை அதான் ஏதோ நீர் சுரக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அது மாதிரிதான் காலையில வேர்வெல்லாம் வருதுப்பா. அதுக்குதான் மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டின்னு வர்றது வீடு பெருகிறதுக்கு. இங்கே போறாரு ஒருத்தர் தலையை ஆட்டின்னு. ஏய் ஏய் ஜெசிதா வா உள்ள. எங்க போற? புள்ளிலாம் கரெக்டா வச்சு கரெக்டா போடணும் சங்கீதா கோலம். இன்னும் ஏனோ தானோன்னு கோலம் போட்டு பழகக்கூடாது. கரெக்டா வரும் பாரு. லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஒரு பெரிய கோலம் போட்டுருந்தாங்க. எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் நானும் ஒரு பெரிய கோலமாக போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தரம் சின்ன சின்னதாக போட்டு நீங்கள் பெரிய கோலமாக போட போகிற. ஆமாம், 10 புள்ளி கோலம். 10 புள்ளி கோலம். எஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா 10 புள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 புள்ளியில் 4ல் வந்து முடிச்சிருக்கேன். ராந்தல் கூண்டு கோலம் தான் போட போகிறேன். ராந்தல் கூண்டு கோலமா? ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி முட்டை முட்டையாக போடணும். இது மாதிரி 2 புள்ளி கேப் விட்டுட்டு மூணாவது புள்ளி வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டை போட்டுக்கணும். 2 புள்ளி கேப் விட்டு முட்டை போட்டுக்கணுமா? ஆமாம், ஈஸி தான். போட்டாச்சா? அதே மாதிரி இந்த சைடு 2 புள்ளி கேப் விட்டு இங்கே ஒரு முட்டை, இங்கே ஒரு முட்டை. அதே மாதிரி முட்டை முட்டையாக போட்டுடணும் கோலத்தில் ஃபஸ்ட்டு. ஈஸியாக தான் இது. அங்கதான் இந்த கோலம் நிறைய பேருக்கு தெரியும். ராந்தல் கூண்டு கோலமா? ஓகே. இப்போ வந்து வெறும் கோடு கூட அடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் புள்ளி வச்ச உடனே என் கோலம் அழகாயிடுச்சு பத்தியா? அழகாயிட்டு. இப்போ இது மாதிரி ஒரு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த புள்ளிக்கு கேப் இருக்குல்ல, அது நடுவுலாம் இது மாதிரி கோடு கூட இருக்கும். 3 புள்ளி. இது வந்து ஜாயினாக பண்ணணும். ஈஸி தான் போல இருக்கு. இந்த கோலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபுல்லாக அப்படியே வளைச்சி போட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறது தான் பார்த்து சேர்க்கணும்.
வாத்து வளர்த்து செய்யுங்க நடந்து. பக்கத்தில் வாத்து மேய்ஞ்சிட்டே வருது, தொத்தின்னு வரேன். அவ்வளோதான்ப்பா. ம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டமாக இந்த முட்டையை மறுபடியும் கவர் பண்ணணும், அவ்வளோதான். என்னோட பெரிய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ராந்தல் கூண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கோலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எப்பாடா வேறு வருது, எடுத்து ஒழுகிடுச்சு. ராந்தல் கூண்டு கோலமா ஃப்ரெண்ட்ஸ்? கோலம் போட்டாரு, நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. என்ன வேக வேகமாக வந்து மருதாணி பறிச்சுக்கிட்டு இருக்கா? ஊருக்கு போறோம்ல, அதனால பறிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மருதாணி எல்லாம் பறிக்கிறாரு. தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிறேன் நான். சூப்பராக இருக்குது மருதாணி இலை. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அங்கே இருந்தது, ஒருத்தவங்க வெட்டி போட்டாங்க. இலை எடுத்து வந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, இலையே இல்லை. சின்ன சின்ன இலையா இருக்குது. இது பாருங்க செம்மையாக இருக்குது, சூப்பராக வளர்ந்துருக்குல்ல. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வராரு போலியா, வராரு அவரு. இந்த இலை எவ்வளோ சின்னதாக ஒரு கிளை தான் எடுத்து வந்து வச்சாங்க. இப்போ என்னை விட ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க மருதாணி இலை. இதில் ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. மருதாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பறிச்சிட்டோம், மறுபடியும் வந்துருச்சு. இப்போ மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உருவணும். உருவிட்டே இருந்தால் அடுத்து வளர வளர இலை வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்க. ஆமாம், ஆரம்பத்தில் இலை செடி வந்து நல்லா இருந்தது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வெறும் குச்சி குச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி இருந்தே தான் பேபி இருக்கு, இன்னுமே நிறைய ஃபுல்லாக பறிக்கவே முடியல. ஆமாம், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. ஏன்னா பறிச்சாலும் வந்து பறிக்கலைன்னா அப்படியே தாழ்ந்து போயிருக்குல்ல. பறிச்சா அடியிலேருந்து முத்தனை இலையோ அப்படியே பறிச்சிருக்கோம். ஸோ மீதி இன்னும் கொஞ்சம் நேரம் வளர்ந்ததுன்னா அடுத்த டைம் வரும்போது பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பறிச்சாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாமா? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க, என்ன தவிர. குட்டி பொண்ணுக்கு சூப்பராக ட்ரெஸ்லாம் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் போட்டாச்சு, இப்போ கம்மல் போடணும். ஆமாம், பாட்டியும் பார் பயங்கரமாக கிளம்பியிருக்காங்க. ஆயா முன்னாடியே கிளம்பிட்டாங்க குளிச்சுட்டு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலர் நல்லா தானே இருக்கு. இது போட இது போடவா? அது ப்ளூ கலர் போட. ஜஷிதா தாத்தா கிட்ட காட்டினியாமா நீ நேற்று கம்மல் போட்ட? தாத்தா கிட்ட காட்டின? தாத்தா கிட்ட காட்டவே இல்லை தானே? கம்மல் கம்மல் தாத்தா கிட்ட காட்டு, தாத்தா கிட்ட காட்டு. இரு இரு இரு. ஆயா கிட்ட காட்டுறாரு. காட்ட தாத்தா கிட்ட காட்ட. இங்க பாரு, இங்க பாரு ஜஷிதா தங்க பிள்ளை எப்படி காட்டுறாரு பாரு. சூப்பர்மா, நல்லா இருக்குதா ஜஷிதா? தாத்தா கிட்ட கேளு, நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. சூப்பர். ஒரு நாள் இருக்கு ஹாய் பாய் சொல்லினுறாரு. பொட்டு வைக்கலன்னு பாப்பாக்கு. அவன் கலர் போட்டு இருந்தா அழகா வைக்கலாம், அந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம். ஸ்டிக்கர் போட்டுலாம் அவன் எடுத்துருவா கையால, அப்புறம் வாயில ஏதாவது வச்சிருவான்னு ஒரு பயம். அதனால தான் வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது இல்ல. கமல் இப்ப ஒரு அழகா போட்டுட்டே இருக்காங்க. அத்தெல்லாம் கிளம்பிட்டாங்க, அத்தை கிளம்பிட்டாங்க, ஆயாவும் கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போறாங்க, நாங்க வண்டியில வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க. முன்ன வந்து என்னோட ஆஃபீஸ் பொறுமை பார்க்கலாம். சரி, மேக்கப் போட்டுங்க, நான் வீட்டுக்கே போயிடுவோம். நீ பஸ் ஏறி கட்டி நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஹாய் கமல் காட்டு, கமல் காட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கமல். சிரிப்பு தான். தங்க புள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா கமல் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்க, கமல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பயங்கரமா ரெடி ஆயிருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. போமா பை 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 மூக்க சொஞ்சிங்க கட பை. அப்பா கட்ட பை கட்ட. ஆயாவும் கிளம்பிட்டாங்க. மட்டும் கிளம்பினா அதே 4 ஜெனரேஷன். அம்மா 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 அம்மான்னு வந்து போய் சிரிப்ப பாரு அவருக்கு. சரி பாய் முத்துக்கு போய் அங்க பஸ்ஸுக்கு மணி ஆக போதா? ஆயாக்கு முத்தா நானும் கிட்ட அட போ மணி ஆகுது, ஃபங்க்ஷனுக்கு போலாம். வா நீங்க வண்டியில வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். கண்ணாடி பொண்ணு அழகா இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அம்மாவும் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டாங்க. எங்களோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக கிளம்பியிருக்கோம். போயிட்டு வந்து எல்லாரையும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனில் தான். என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பேபியோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் காட்டவே இல்லை. இதுதான் பேபியோட அவுட்ஃபிட்.
போலாமா? ஏய் என்னடி எடா எடா ஜாலியா இருக்கிறாரு அவரு. அப்பா பிடிக்குமா ஜிஸ்டானுக்கு? அப்பா அப்பா அம்மா பிடிக்குமா அப்பா? ஜெஷிதா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமாடி? சரி அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சொல்ல சொல்லு. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சொல்லு. முத்தா கொடுத்து சொல்றாரு அப்பான்றா. பாரு ஜெஷிதா உனக்கு தாத்தா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா தாத்தா தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தாத்தா பிடிக்குமா ஆயா பிடிக்குமான்னு கேட்டால் லாஸ்ட்டில் யாரை சொல்கிறோமோ அவங்கள தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஷ்விதா வந்து பார்த்தோன்னா தெளிவாக சொல்லுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன் பாருங்க. ஜஷ்விதா உனக்கு தாத்தா பிடிக்குமா அப்பா பிடிக்குமாடி? தாத்தா. அப்புறம் நான் ஃபஸ்ட்டே தாத்தா சொன்னேன். அப்புறம் ஜஷ்விதா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சொல்லு. ஜஷ்விதா பாரு அப்பா. ரெண்டாவது சொல்கிறத வந்து பார்த்தோன்னா சொல்லலை, ஃபஸ்ட்டு சொல்கிறதே சொல்கிறவர் கிளியரா. அவருக்கு தெரியும் அந்த மனப்பாடம் பண்ணி. சரி வாங்க கிளம்பலாம். 28 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறாங்க அத்தையும் ஆயாவும். போன் எடுத்துன்னு வர வேண்டியதானே? நான் கரெக்டா அப்பதான் வந்து சொன்னேன், பேபி நீ போய் கூட்டணுமா வண்டியில வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் பாப்பா தூக்கி வண்டி எடுத்துன்னு வந்தாரு. அதுக்குள்ள இவங்களே நடந்து வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் தான் வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஆயாவும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். போலாமா? சரி. அவங்க கிளம்பே இல்லைம்மா. நான் போகும்போதெல்லாம் வந்து புடவை கட்டிருந்தது. ஜெயா வந்து அப்பதான் குளிச்சுட்டு வந்து போயிட்டு, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு சீர்ப்பு பருவம். போலாமா? அம்மா ஆயா வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. வரும்போதே மழையை கூட்டின்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நெல் வயலுக்கு நடுமத்தியில் இருக்க வீடு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷன். வீட்லேயே வந்து வச்சுட்டாங்க காது குத்து. சூப்பராக இருக்குல்ல? சரி. நான் வந்தோடனே விசாரணையா? சரி. நானும் குத்தி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல, அதான் நல்லா பெருசா இருந்தது, நல்லா கழட்டி வச்சுட்டேன். எங்க பாப்பா பாப்பாலாம் உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும். நான் எப்பயுமே கப்புள் ட்ரெஸ் தான் போல மேட்சிங்க. எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு நியூலி மேரிட்னு சொல்லி கப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக போட்டு சுற்ற வேண்டியதான். அப்படி தானே? இவங்க தான் என்னோட தங்கச்சி பசங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்த போறாங்க. ஆமா தங்கச்சி. எஸ் நான் தான் அக்கா. இல்லை அம்பிகா அக்கா தான் என்னையோட பெரியவங்க. கல்பனா என்னோட சின்ன பொண்ணு. ஹாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கும்பலாக உட்காந்துட்டு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்பாயிட்டு வா. ஏன் அவங்க அவ்வளோ கோவம் அக்கா மேல? எப்போ வந்தாலுமே பயம் தான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரியப்பா மாதிரி அழகா இப்படி கொஞ்சணும் கண்ணை போட்டு ஊட்டி காட்டினா என்ன பண்றது? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பந்தியில வந்து பாத்தீங்கன்னா இடம் கிடைக்கல, அதனால ரகசியமா போய் உள்ள உட்காந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம். அதனால தான் சாப்பிட்டது மட்டும் பாத்தீங்கன்னா காட்டல. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, ரசம், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க. நாங்க வந்து ஃபுல் கட்டு கட்டியாச்சு. இப்ப வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம், கவர் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம். மழை வேற வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்பதான் மழை பெஞ்சு நிப்பாட்டுச்சு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். எல்லாரும் மரத்தடியில வந்து ஜாலியா உட்காந்து இருக்கோம். சூப்பரா இருக்கு. ஆனா லொகேஷன் இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்ட கொல்லி, கம்பு கொல்லின்னு சொல்லி நிறைய வந்து நிலம். அங்கேயே அழகா வீடு இருக்கு. வீட்லயே ஃபங்க்ஷன் வச்சு வரவேல பாத்தீங்களா, கம்பு ஃபுல்லா போட்டு கட்டி அடிச்சுன்னு இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து அப்படி பேசின்னு இருக்கோம்.
ஓ காசு கத்தையன்றாங்க. மொய்யா? ஆமா மொய். சரி சரி. நாங்களாம் 100 தானா? சரி சரி. கத்தையா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மேல வச்சு அப்படியே கொடுக்கலாம்ல. சரி சரி. அவ்வளவுதான் சித்தி, நாங்க கிளம்புறோம். பாய். அத்தை பாய். பாயா வரலையா? ஜஸ்ட் அப்ப ஊருக்கு போறோம், வா ட்ரூப் பண்ணலாம் வா. வாடி வா. நீ குடும்பம் வச்சுக்கிறியாமா? பாய் சொல்றாரு நமக்கு. எங்க அம்மா குடும்பம் வச்சுக்கினா என்கிட்ட மாடுகிட்டே ஆடுகிட்டே நான் எப்படி வச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ பேரு பாசமா ஆகிட்ட ஓடி நடக்கிற, என்ன பண்றது? வா ஜஸ்ட் வா. வாடி வா. குட் கேர்ள். வரமாட்டேன். சரி வா, நம்ம கிளம்பலாம். பாய் பாய். பாய் பாய். ஏய் முத்தா கொடுக்குறாரு பாரு. என்ன சங்கீதா, ஆத்துக்குள்ள இருந்து வரீங்க ஃப்ரெண்ட்ஸ்? போகும்போது ஆற்றை கிராஸ் பண்ணி தான் போனோம். அப்போ மழை பெய்யல, அழகாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக மழை பெஞ்சு குழன்னு ஆயிடுச்சு. வண்டியை ஓட்டின்னு வரவே முடியல. நடக்க விட்டுட்டாருப்பா. ரொம்ப தூரமா ஆத்து உள்ள நடந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு முக்கியமான பொருள்லாம் இங்கே இருந்ததா, ஸோ எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சுட்டு போயிருந்தோம். பேக் எல்லாமே, ஸோ அதனால ஒரு கட்டப்பை, ட்ரெஸ் பேக், ஆமா எடுத்துக்கிட்டு போகலாம். அம்மா வந்து பஸ்ஸில் வர சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்தாச்சு. அவங்க பஸ் ஏறி தான் வரணும். அப்போ மாடு ஓட்டின்னு போயிருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை. ஸோ நம்ம வந்து கிளம்ப விடுதா, காலையிலே சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு முக்கியமான வேலை இருக்கா, ஸோ அதனால போகிறோம்னு சொல்லிட்டேன். அவங்க போய் வந்து சொன்னாங்க, கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகலாம். ஜஷிதா ரொம்ப நேரமா யானையை வச்சு யானை கூட விளையாண்டுங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். யானை சொல்லு ஜஷிதா, யானை. இதுதான் அவங்க அப்பா முத இதுதான் பேபி வந்து ஜஷிதாக்காக வாங்கின பொம்மை. ஆமா, ஃபர்ஸ்ட் ஜஷிதாக்காக வாங்கின பொம்மை. இதை வச்சு நீ இப்பதான் ஜாலியா விளையாடி, எப்போ வந்தாலுமே இங்க வரும்போது அந்த பொம்மை கூட வந்து விளையாடி நடப்பா.